அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகளுக்கு ஈரான் தேசத்திற்கும் இடையே மூண்டுள்ள போர் காரணமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் கடுமையான உணவு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. குறிப்பாக உலக புகழ்பெற்ற துபாய் நகரத்தில் இன்னும் 8 நாட்களுக்கு மட்டுமே தேவையான புதிய உணவுப் பொருட்கள் கையிருப்பில் இருப்பதாக அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. போர் காரணமாக ஹார்மஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருப்பதால் கடல்வழி வர்த்தகம் முற்றிலும் முடங்கியுள்ளது. வளைகுடா நாடுகளின் 70% உணவு தேவைகள் இந்த நீர்சந்தி வழியாகவே இறக்குமதி செய்யப்படுவதால் பழங்கள், காய்கறிகள் மற்றும் பால் பொருட்கள் விநியோகத்தில் பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. மேலும் வான்வழி தாக்குதல்கள் காரணமாக விமான சரக்கு போக்குவரத்து திறனும் 22% வரை குறைந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த இக்கட்டான சூழல் குறித்து பேசியுள்ள தளவாட நிபுணர்கள், துபாயில் புதிய உணவுப் பொருட்களுக்கு மட்டுமே பற்றாக்குறை நிலவுவதாகவும் தானியங்கள் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உறைந்த உணவுகள் போதிய அளவில் கையிருப்பில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். எனவே மக்கள் பீதியடைய தேவையில்லை என்றும் மாற்றுப்பாதைகள் மூலம் விநியோக சங்கிலியை சீர் செய்யும் முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நிர்வாகம் உறுதியளித்துள்ளது. இருப்பினும் போர் நீடித்தால் வளைகுடா நாடுகளின் பொருளாதாரம் மற்றும் அன்றாட வாழ்க்கை முறைகளில் இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர்.